ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை பற்றி முடிவெடுக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் 25 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ளனர். அவர்களை விடுதலை செய்ய ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் விடுதலைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் 7 பேரையும் விடுதலை செய்வதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்தது. சிபிஐ விசாரணை நடத்திய வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு தனது வாதத்தை முன்வைத்தது. இதற்கிடையே நீண்ட காலம் சிறையில் உள்ள தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் 7 பேர் தரப்பிலும் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தமிழக அரசு தரப்பிலும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு தரப்பு வாதங்களை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரைக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டப்பிரிவு 161 கீழ் ஆளுநர் தனக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் 7 பேரையும் விடுதலை செய்வது குறித்து முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசாங்கத்துக்கு இனிமேல் இந்த 161 கீழ் எந்த விதமான ரோலும் கிடையாது. மாநில அரசாங்கம் தங்களுக்கு உண்டான அந்த 121 அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க 7 பேரோட விடுதலை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கனால இந்த 7 பேரோட விடுதலை இனிமேல் சாத்தியப்படும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோ கன்கரன்ஸோ கன்சல்டேஷனோ எதுவுமே தேவையில்லாதனால 161 இவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு முடிவெடுப்பாங்க, அதை பரிந்துரைப்பாங்க ஆளுநருக்கு. ஆளுநர் அதை அக்செப்ட் பண்ணி இவங்களை விடுவிப்பாங்கன்றது தான் எங்களோட நம்பிக்கை. அந்த வகையில் பார்த்தா இந்த 4.5 ஆண்டுகளாக நடந்த ஒரு சட்ட போராட்டம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இவங்களோட விடுதலை மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்றத இன்னைக்கு உச்சநீதிமன்றம் டிக்ளேர் பண்ணனால அதை பேஸ் பண்ணி இவங்க விடுவிக்கப்படுவாங்கன்றது எங்கள் நம்பிக்கை. 7 பேர் விடுதலைக்கான காலம் கனிந்து விட்டதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கருத்து தெரிவித்திருக்கிறார். 7 பேரின் விடுதலை குறித்து தமிழக அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என உலக தமிழர் பேரவைத் தலைவர் பழ நெடுமாறன் வலியுறுத்தியிருக்கிறார். நியூஸ் ஆன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே 7 பேருடைய விடுதலை குறித்து பலமுறை பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறது தமிழக அரசு. அதிலும் குறிப்பாக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலகட்டத்தில் ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றி 7 பேருடைய விடுதலை குறித்து உடனடியாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று, விடுதலைக்கு அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். மத்திய அரசினுடைய காலதாமத போக்கினாலும் குடியரசுத் தலைவருடைய அனுமதி கிடைக்காத காரணத்தினாலும் அந்த அவைகள் நிலுவைகளை நின்று தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நிகழ்வாகவே இதை பார்க்கலாம். விடுதலைக்கான கால அவகாசம் மிக குறுகிய காலம் வந்துவிட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சரோடு மேலும் சட்டத்துறை அட்வொகேட் ஜெனரலோடு ஆலோசனை செய்து இது குறித்து முழுமையாக பரிசீலனை செய்து ஆளுநருக்கு அனுப்பி வைப்பதற்கான பரிசீலனையில் தமிழக அரசு இது ஒரு நல்ல தீர்ப்பு. 27 ஆண்டு காலமாக எத்தகைய குற்றம் செய்யாததற்காக 27 ஆண்டாக சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் இந்த 7 பேரும். ராஜீவ் கொலை வழக்கில் 26 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அதை உச்ச நீதிமன்றம் வரை எடுத்து சென்று போராடிய 26 தமிழர்கள் உயிர்காப்பு குழுவின் தலைவர் என்ற முறையில் இந்த தீர்ப்பு நல்ல நேரத்தில் வெளிவந்திருக்கிறது. இவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தவறாக விதித்துவிட்டோம் என்று நீதிபதிகள் ஆயத்திற்கு தலைமை வாங்கிய நீதியரசர் தாமஸ் அவர்களே பிற்காலத்தில் ஒப்புக்கொண்டார். ஆக இப்போதாவது இப்படி ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதை வரவேற்று பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, உடனடியாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவையை கூட்டி இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும். எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவின்
இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன். உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பை ஏற்று அவர் உடனடியாக செயல்பட்டு தமிழக மக்கள் அனைவரின் பாராட்டுக்கு உரியவராக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 7 பேரின் விடுதலை குறித்து முடிவெடுக்க தமிழக அரசு அதிகாரம் இருக்கிறது என உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவு குறித்து பேரறிவாளனின் தந்தை குயில்தாசன் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மகிழ்ச்சியான தீர்ப்பு தான், இதில் ஒன்றும் ஐயமே இல்லை. தொலைக்காட்சியில் எல்லாருமே அது வரவேற்று பேசிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சி தான், ஆனால் ரொம்ப வேதனைப்படுத்தி அதுக்கு பின்னாடி கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி. முதலமைச்சர் அம்மா இருக்கும்போதே அவங்க அதை தீர்மானமாக போட்டிருக்கிறாங்க சட்டமன்றத்திலேயே. அதுக்கு பின்னாடி இவங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. 2 தடவை 3 தடவை நினைக்கிறேன். அவங்களே வழக்குக்கும் நல்லபடி வழக்கையும் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக விடுதலை செய்யறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். 7 பேரின் விடுதலையை அனைவரும் விரும்புவதாக பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறேன். ஆனா செயல்ல தான் எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனா இந்த முறை எதுவும் நடக்காது, கண்டிப்பா இவங்க விடுதலை சாத்தியம் அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. நான் உண்மையிலேயே அந்த நீதிபதிகளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும், தமிழக அரசுக்கு முழு உரிமை இருக்குதுன்ற வார்த்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இத்தனை முறை நான் 2 முறை முன்னாள் முதல்வர் அம்மா இவங்க விடுதலை அறிவிச்ச போது கூட நான் முதல்வரையோ சட்டத்துறை அமைச்சரையோ பார்க்கும்போது வழக்கு நிலுவையில் இருக்குமா, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற பதில தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அது சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. உடனே இதோட முழு விவரமும் என் கைக்கு வந்த உடனே நான் தம்பிங்களோட போயிட்டு முதல்வரை நாளை கண்டிப்பா சந்திச்சிடுவேன்னு நினைக்கிறோம்மா. உடனே கவர்னர்கிட்ட இவங்க ஆலோசனை பெற்று இவங்களை விடுதலையை உடனே முன்னெடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளோட நான் போய் பார்க்க போறேம்மா. என் பையன் சீக்கிரம் வரணும்மா. 28 வருஷம் வாழ்க்கை அழிச்சது போதும். எல்லாரும் நினைச்சாங்கன்னா எவ்வளவு வேதனை அடைவாங்க. எல்லார் குடும்பங்களும் செதஞ்சு போச்சு. இந்த 7 பேரோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்கம்மா. எல்லாரும் நீங்க எங்களுக்கு துணை நிக்கணும். இதுக்கு மேலேயும் ஆதரவா இருக்கணும். இவங்க வெளியே வர மட்டும் அந்த வேண்டுகோள் தான்மா நான் எல்லாருக்கும் வைக்கிறேன். 27 வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை மேலும் காலதாமதமின்றி விடுதலை செய்ய தமிழக அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். 7 பேர் விடுதலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய உத்தரவு குறித்து தனது முகநூல் பக்கத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். 7 பேரின் விடுதலை குறித்து தமிழக அரசே முடிவு செய்யலாம் என்பதுதான் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆரம்பம் தொட்டே வலியுறுத்தி வந்த திமுகவின் நிலைப்பாடு என ஸ்டாலின் அந்த பதிவில் கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான முடிவினை எடுக்க வேண்டும் என்றும் தனது முகநூல் பக்கத்தில் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் இந்த கருத்தை மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உணர்வை உடனடியாக தமிழக அரசு புரிந்து கொண்டு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கான முயற்சியில் உடனடியாக இந்த அரசு ஈடுபட வேண்டும். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரின் இருள் நிறைந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவது போல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக கூறியுள்ள பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 7 பேரின் விடுதலையை முடக்கும் வகையில் மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அமைச்சரவை இன்றே முடிவெடுத்து ஆளுநருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். நிலையில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த வைகோ அமைச்சரவை கூடியெடுக்கும் முடிவை ஆளுநர் நிராகரிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். தமிழக அரசே முடிவெடுக்கலாம் என்று நீதியரசர் ரஞ்சன் கோகாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு அறிவித்திருப்பதாக சொல்லியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் தான்.
அப்படி தமிழக அரசே முடிவெடுக்கலாம் இந்த 7 பேருடைய விடுதலை குறித்து என்பது வந்த தகவல் சரியாக இருக்குமானால் உடனடியாக இன்றைக்கே அமைச்சரவையை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டி முன்பெடுத்த கேபினெட் முடிவை மீண்டும் சுட்டிக்காட்டி அந்த முடிவையே செயல்படுத்த வேண்டும் என்று ஆளுநருக்கு உடனடியாக அனுப்பி வைக்கலாம். அமைச்சரவை எடுக்கிற முடிவை ஆளுநர் புறக்கணிக்க முடியாது. தென்கொரியாவில் நடந்து வரும் உலக துப்பாக்கிச் சுடும் தொடரில் இந்திய வீரர் சௌரப் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். தென்கொரியாவின் ஷங்வான் நகரில் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இந்திய வீரர்கள் சௌரப் சௌத்ரி, அர்ஜுன் சிங் உள்ளிட்டோர் தகுதி பெற்றனர். விறுவிறுப்பான இறுதிச் சுற்றில் 245.5 புள்ளிகளுடன் 16 வயதான இளம் வீரர் சௌரப் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு வீரரான அர்ஜுன் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்த உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் புதிய சாதனை படைத்து தங்கம் வென்றிருந்த சௌரப் சௌத்ரி இந்த ஆண்டு அதனை முறியடித்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசிய போட்டித் தொடரின் துப்பாக்கி சுடுதலில் சௌரப் சௌத்ரி தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது என 15வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற 15வது நிதிக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த 14வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளால் தமிழக அரசுக்கு 6000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய வரி வருவாய் பங்கீடு 32%லிருந்து 42%ஆக உயர்த்தப்பட்ட போதிலும் கூட தமிழக அரசுக்கு 14வது நிதிக்குழு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைக்கவில்லை என தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இதன் மூலம் அந்த நிதிக்குழுவின் நடவடிக்கைகள் பற்றிய சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்ததாகவும் குற்றம் சாட்டினார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது என வலியுறுத்தியுள்ள முதல்வர், அவ்வாறு வழங்கினால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று நிதிக்குழு கூட்டத்தில் பேசினார். மத்திய அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய 15வது நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார்.